ஸோ இதில் பயனாளிகள் யார் என்று பார்த்தால் இந்த பயனாளிகளில் ஒரு 30% வக்கீலுங்க ப்ராக்டிஸ் பண்ணுற வக்கீலுங்க. ஓகே. அண்ட் 283 பேருக்கும் என்னமோ வண்டி வாகனங்களை கொடுத்துருக்கிறார்கள். இதில் 83 பேர் உண்மையிலேயே இறந்த தூய்மை பணியாளர்கள். மீதம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் காங்கிரஸ் கட்சியின் SC/ST பிரிவை சேர்ந்தவர்கள். அவங்களுக்கும் இந்த பணிக்கும் கூட எந்த தொடர்பும் கிடையாது. வக்கீலுன்றையா. ஓகே. செல்வ பெருந்தகையின் சொந்த ஊரை சேர்ந்தவர்கள். சாரதி என்ற வழக்கறிஞர்களின் உறவினர் ஒரு 10 பேர் வாங்கியிருக்காங்க. அந்த வீட்டில் வந்து இந்த சாக்கடை ஊற்றுனாங்கல்ல, அந்த பெண் வாணிஸ்ரீ விஜயகுமார், அவர் சட்டம் படிக்கும் மாணவி, அவர் வாங்கியிருக்கிறார் ஒரு வண்டி. ஓகே. இதை நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து இந்த ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ண பிறகு தான் என் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதாவது தூய்மை பணியாளர்கள் குடித்து விட்டு தூங்குகிறார்கள் என்று பேசி இரு பிரிவினருக்கிடையே வன்முறையை தூண்டுறேன் என்று சொல்லும்போது தான் நீதிபதி என்னை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இதில் குடித்து விட்டு தூங்குற ஒரு பிரிவு தான் இருக்குது, இன்னொரு பிரிவு எங்கே? இந்த செக்ஷனு 2 பிரிவுக்கிடையே வன்முறையை தூண்டுவது தான் இந்த பிரிவு. ஒரு பிரிவு இதோ இருக்குது, இன்னொரு பிரிவு எங்கே என்று கேட்கிறார். சார் இன்னொரு பிரிவு காணா என்று சொன்னால் ரிமாண்ட் பண்ண முடியாது போ அப்படின்ட்டு தட்டி விட்டுறாரு. அதோடு இவர்கள் நிற்கவில்லை. அதற்கு பிறகு தான் என் வீட்டில் நடந்த தாக்குதல். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தாக்குதல்லாம் நடந்த பிறகு திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சத்தியமூர்த்தி பவன்லேயே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார். அந்த ப்ரெஸ் மீட்டில் கவர்மெண்ட்டும் டிக்கி நிறுவனமும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, எனக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் என்று சொன்னார். நினைவு இருக்கா? அது ஒரு டிக்கி நிறுவனம் பண்ண வேலை, எனக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்னார். இந்த நிகழ்ச்சி தொடங்கி வைக்கும்போது தமிழக முதலமைச்சர் அந்த நிகழ்வில் பேசும்போது